ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னா பூம்பாறை கிராமத்துக்கு வந்திருக்கோம். இங்கே தான் குழந்தை வேலப்பர் திருக்கோயில் இருக்குது. இன்றைக்கி அதை கம்ப்ளீட்டாக சுற்றி பார்க்க போகிறோம். ரொம்ப அழகான ஒரு கிராமத்துக்கு நடுவில் இருக்கக்கூடிய ஒரு அமைதியான ஒரு கோயில். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த கோயிலிருந்து பார்த்திங்கன்னா பழனி மலையுடைய வியூ உங்களுக்கு தெரியும். பழனி மலையில் இருக்கக்கூடிய தண்டாயுதபாணி எப்படி உருவமைப்பில் இருக்காரோ அதே உருவத்தில் தான் இந்த பூம்பாறையில் இருக்கக்கூடிய குழந்தை வேலப்பரும் இருப்பார். ஏன்னா இந்த ரெண்டு சிலைகளையும் செய்தது ஒரே ஆள் தான், போகர் தான். இந்த கோயிலுடைய கொடிமரத்துக்கு கீழே முருகனின் வாகனமான மயிலுடைய சிற்பம் அங்கே இருக்குது. அதை நம்ம தரிசிச்சுக்கிட்டு அடுத்தது ஒவ்வொரு சன்னதியாக சுற்றி வரலாம். இந்த கோயிலில் இருக்கக்கூடிய மற்ற சன்னதிகள் விநாயகர், சிவன், பைரவர், நவக்கிரகங்கள், இடும்பன், நாகர் சன்னதிகளும் இங்கு உள்ளது. முருகனுக்கு பக்கத்தில் அருணகிரிநாதருக்கும் தனி சன்னதி உள்ளது. இந்த கோயிலுக்கு ஒரு விசேஷம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, குழந்தை இல்லாத தம்பதிகள் இந்த கோயிலுக்கு வந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அது இந்த கோயிலுடைய சிறப்பு. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க உங்களுக்கும் இந்த மாதிரி குழந்தை பாக்கியம் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்கன்னா கொடைக்கானலுக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு முறையாவது இந்த கோயிலுக்கு வந்துட்டு போங்க. உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் கிடைக்கும். இந்த கோயிலில் குடிகொண்டிருக்கக்கூடிய முருகனுக்கு குழந்தை வேலப்பர் அப்படிங்கிற பெயர் வர்றதுக்கு இன்னொரு காரணமும் இருக்குது. போகர் இந்த முருகனை கோயிலை பிரதிஷ்டை பண்ணி சுமார் 3000 ஆண்டுகளுக்கு மேலாகுது. அவர் பிரதிஷ்டை பண்ணும்போது இந்த முருகனுக்கு வச்ச பெயர் குருமூப்பு அப்படிங்கிற பெயர் தான் வச்சது. வெகு காலமாக அந்த பெயர் தான் வழக்கத்தில் இருந்தது. பின்னால் இந்த முருகனுடைய சிறப்பை உணர்ந்த அருணகிரிநாதர் கால்நடையாக இந்த கோயிலுக்கு வந்தார். தரிசனம் முடிக்க வெகு நேரமானதால் அங்கேயே அயர்ந்து உறங்கிவிட்டார். இரவில் ஒரு ராட்சசி அவரை கொல்ல முற்படும் போது குழந்தை வடிவில் வந்த முருகன் அவரை அந்த வந்த அரக்கிடமிருந்து காப்பாற்றுறாரு. விடிந்ததும் அருணகிரிநாதர் நேற்று நடந்தது எல்லாம் தன்னுடைய ஞான திருஷ்டியால் பார்த்து தன்னை காப்பாற்றியது இந்த குழந்தை வடிவில் வந்த இந்த முருகன் தான் அப்படிங்கிற உணர்ந்து இந்த முருகனுக்கு குழந்தை வேலப்பர் அப்படிங்கிற பெயர் வைக்காரு. இன்னும் வர அந்த பெயர் தான் வழக்கத்தில் இருக்குது. அதனால் சன்னிதானத்துக்குள்ள முருகனுக்கு பக்கத்திலேயே அருணகிரிநாதருக்கும் தனி சன்னதியும் உள்ளது. இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த ஆலயத்துக்கு உள்ளே தான் குழந்தை வேலப்பர் சிலை இருக்குது. ரொம்ப அருமையாக இருக்குங்க. சுற்றி உள்ள இடங்களும் பார்த்திங்கன்னா பார்க்கறதுக்கு அவ்வளவு ரம்மியமாக இருக்கும். நீங்கள் ஃபோட்டோ ஷூட் பண்ணுறதுக்கு ரொம்ப அருமையான இடம். அப்படியே சுவாமியை தரிசனம் பண்ணிவிட்டு கோயிலுக்கு வெளியே வந்தீங்கன்னா இந்த ஊருக்குனே சிறப்பான ஒரு பொருள் இருக்குது. அதுதான் வெள்ளைப்பூடு. இந்த பூடு புவிசார் குறியீடு வாங்கின பூடு. ரொம்ப அருமையாக இருக்கும். அதிக காட்டம் உள்ள பூடு, மருத்துவ குணம் வாய்ந்த ஒரு பூடு. இந்த பூனுடைய வேலை பார்த்திங்கன்னா 100, 150, 250 3 வெரைட்டிஸில் வச்சுருக்காங்க. நமக்கு எந்த பூடு பிரியமோ அந்த பூடு வாங்கிக்கலாம். மறக்காமல் வாங்கிக்குவாங்க. இது டெய்லி பாலில் ஒவ்வொரு பூடு போட்டு குடிச்சிங்க அப்படின்னா உடம்புல இருக்கக்கூடிய அனைத்து பிராபலங்களுக்கும் ஒரு நல்ல ஒரு தீர்வாக இருக்கும். சரி, இப்போ நம்ம ஊரை சுற்றி பார்த்தாச்சு, கோயிலையும் சுற்றி பார்த்து சாமியை தரிசனம் பண்ணியாச்சு. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் ஃபுல்லாக இது போல் ட்ராவலிங் சம்மந்தப்பட்ட வீடியோ தான் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.